Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம fish tawa fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமான flavor நிறைஞ்ச மசாலாவை நம்ம ரெடி பண்ண போறோம். Green masala fish fry. இத Hariyali fish fry னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. ஃபிஷ்ஷை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம க்ரீன் மசாலா பேஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவையும் ஈக்குவல் ரேஷியோ, அதாவது அரை கப் எடுத்திருக்கேன். 5 பூண்டு பல், 1 இன்ச் அளவு ஜிஞ்சரை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 6லேருந்து 7 ஃபிஷ் பீசஸ்க்கு இந்த மசாலா பேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு எக்கை நல்லா பீட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன் ஜூஸு 2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிஷ் பீசஸோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஃபிஷ் பீசஸ் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டோட ஃபிஷ் பீசஸை சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷோட எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை கவர் பண்ணி 1 to 2 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். தவாவை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். போன்லெஸ் ஃபிஷ்ஷை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நீங்கள் இந்த மசாலாவை மேரினேட் பண்ணி ஃபிஷ் கபாப் மாதிரி கூட இதை செய்யலாம். மீன் வறுவல்னாலே ரெட் சில்லி பவுடர் போட்ட மசாலாவை தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த வித்தியாசமான மசாலாவோட ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் ஸ்டீம் கூட பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மசாலாவை வச்சு ஹரியாலி சிக்கன் ஃப்ரை ரெசிப்பியும் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனை போய் ஃபிஷ் நல்லா குக் ஆகிற அளவுக்கு 2 சைடும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஃப்ளேவர் நிறைஞ்ச இந்த க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Russia to the Sea.